ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு பார்க்கலாம். f from r to r மற்றும் g from r to r ஆனது முறையே f of x equal to x அடுக்கு 5, g of x equal to x அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் f g ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் f dot g ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க. அதாவது நம்ம இங்க f உம் g யும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் f dot g யும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் f கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஃப்னா வேற எதுவுமே இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, எக்ஸின் அடுக்கு 5. சரிங்களா? இனிமே எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டு ஆர், அதாவது ஆர்னா மெய்யெண்கள். அப்போ மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இதெல்லாமே பயன்படுத்தலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 5. இப்போ பாருங்க, அடுக்கில் இருக்கக்கூடியது ஒற்றைப்படை எண். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், அப்படியே எழுதிருங்க. இனி 1 அடுக்கு 5 அதோட மதிப்பு என்னன்னா 1 தான். ஏன்னா 1 எத்தனை தடவை நீங்கள் பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -1ஓட மதிப்பு -1. இனிமே எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் +1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 5. இப்போ 1 அடுக்கு 5ஓட மதிப்பு 1. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் எழுதிக்கணும். எக்ஸுக்கு -1 1 அப்படின்னு பிரதியிட்டிருக்கோம், அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த இந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னெல்லாம் மதிப்பு கிடச்சிருக்கு, -1 அடுத்த 1, அதையும் எழுதிக்கலாம். -1 1. இப்போ -1ன்னு பிரதியிடும் போது -1ன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் 1ன்னு பிரதியிடும் போது 1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு நம்மளுக்கு வெவ்வேறான நிழலுரு கிடச்சிருக்கு. அப்படின்னா -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு, 1க்கு 1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு. அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பாகும். அதை தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஜி ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜினா ஜி ஆஃப் எக்ஸ் தான். ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸை எழுதிக்கலாம், எக்ஸின் அடுக்கு 4. ஓகே, அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு என்ன பிரதியிட்டமோ அதே பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 4. இப்போ பாருங்க, அடுக்கில் இரட்டைப்படை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 1 அடுக்கு 4ஓட மதிப்பு 1 தான். அதனால ஜி ஆஃப் -1ஓட மதிப்பு இப்போ என்ன கிடைக்குதுன்னா +1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் +1 எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 4. இப்போ 1 அடுக்கு 4ஓட மதிப்பு 1 தான். ஜி ஆஃப் 1ஓட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. இனிமேல் அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, பாருங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கணும், -1 +1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். அடுத்த இந்த பக்கம் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கனால இந்த பக்கம் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். என்னெல்லாம் மதிப்பு கிடைக்குது, 1 1. அப்போ 1 ஒரு வாட்டி எழுதினாலே போதும். இங்கே -1க்கும் நம்மளுக்கு 1 தான் கிடச்சி, அதே மாதிரி +1க்கும் +1 தான் கிடச்சிருக்கு. இங்கே வெவ்வேறான உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் ஜி ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டேன். இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜியும் ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டாட் ஜி முதல்ல இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எஃப் எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்த ஜி இருக்கு, பக்கத்திலே எக்ஸ்ன்னு எழுதிருங்க. ஓகே, வெளியே எஃப் இருக்கு, உள்ள ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பை எழுதிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸின் அடுக்கு 4 எழுதிடலாமா, எக்ஸின் அடுக்கு 4. இப்போ நம்மளுக்கு வெளியே எஃப் இருக்கு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் நான் இப்போ எக்ஸின் அடுக்கு 4 இதை பிரதியிடணும். பிரதியிடலாமா, ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ எழுதிக்கலாம், எக்ஸின் அடுக்கு 4. அதுக்கப்புறம் பாருங்க, அதோட அடுக்கில் 5 இருக்கு. அப்போ இங்கேயும் ஹோல் பவர் 5 இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸ் எழுதிருங்க. இப்போ எக்ஸோட அடுக்கில் 4 அதோட அடுக்கில் 5 இந்த மாதிரி இருந்துன்னா பெருக்கணும். 5 4 20. இப்போ நம்மளுக்கு எஃப் டாட் ஜியோட மதிப்பு கிடச்சிடுச்சு. இப்போ இதுக்கும் -1 +1ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 20 இருக்குது. சரிங்களா? இங்கே 20 வந்து இரட்டைப்படை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 அடுக்கு 20ஓட மதிப்பு 1 தான். 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும்.
அப்புறவு எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 20. அப்போ 1 அடுக்கு 20 இதோட மதிப்பு என்னது 1 தான் கிடைக்குது. இங்கே நம்மளுக்கு வெவ்வேறான உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடைச்சிருக்கு. அப்போ இது ஒன்றுக்குண்டான சார்பு இல்லை. அம்புகுறி படமும் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸுக்கு -1 1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். அடுத்த இந்த பக்கம் f.g அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? f.g என்னெல்லாம் கிடைச்சிருக்கு 1 1. அப்போ ஒரு வாட்டி அந்த 1 எழுதினாலே போதும். -1க்கும் 1 தான் கிடைச்சி, அப்புறம் +1க்கும் 1 தான் கிடைக்குது. பாத்தீங்களா? வேற வேற உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடைச்சிருக்கு. அப்ப இது f.g வந்து ஒன்றுக்குண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அதை தான் எழுதியிருக்கேன். இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.